பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. ஆனால் தாவேக்காவுக்கு அவங்க வெறும் கொள்கை எதிரி மட்டும்தான், அரசியல் எதிரி இல்லை. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் ஏன் அவங்களை கொள்கை எதிரியை மட்டும் பார்க்குறீங்க, அரசியல் எதிரியும் சேர்த்து பாருங்க நாங்கள் கேட்குறோம். காங்கிரஸ் டிவிகே அலையன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சைடு பார்த்தா கன்ஃபார்மாக வந்துடும் அப்படிங்கிறாங்க, இன்னொரு சைடு வந்து இல்லை பாசிபிலிட்டி இல்லைங்கிறாங்க. இந்த சென்ஸ் மாநில தலைமை அது இல்லைன்னு மறுக்குது. இல்லை, மாநில தலைமை மறுக்கல. பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவு, கிளாரிட்டி டிஎம்கே கிட்ட இருக்கு. அதனால தான் காங்கிரஸ் திமுகவோட பயணிக்குது. அதனால தான் விசிகேவோ கம்யூனிஸ்ட் கட்சியை நாங்கள் பயணிக்க ரெடியாக இருக்கணும். அந்த கிளாரிட்டியை, தைரியத்தை ஏன் விஜய் இப்போ வரைக்கும் பேசலை? டிஎம்கேவோட இருக்கும்போது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு உங்களுக்கு கிடைக்குதா? உண்மையிலே ஒரு சில பேருக்கு வந்து தாவேக்காவோட போனால் நல்லா தான் இருக்குங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. அதை மறுக்கவே இல்லை நாங்கள். ஃப்ரம் 2013 விஜய் வந்து படங்கள் மூலமாகவே அரசியல் வருகையை தெளிவுபடுத்திட்டு தான் இருக்கிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது இதை வெறும் இந்த மக்கள் எழுச்சியை வந்து நீங்கள் பெருசாக பார்க்கலையா? இல்லை, மக்கள் எழுச்சி இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன், நான் அதை மறுக்கவே இல்லை. ஒரு ஆரவாரம் இருக்கிறது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா எப்போவுமே நீங்கள் தமிழ்நாட்டுடைய மிடில் கிளாஸ் பாப்புலேஷனுக்கு ஒரு மாற்றம் வேணுன்றது எப்பவுமே ஒரு தாகமாகவே இருக்கணும், அதை மறுக்க. விஜய் சக்ஸஸ் ஆகணும்னா முதல்ல அவர் பாஜக எதிர்ப்பில் தீவிரம் காமிக்கணும். அப்போதான் தமிழ்நாட்டில் அவருக்கான அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகும். இன்னைக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி விஜய்க்கு பிரிகிறது. உண்மையாக சொல்லணும்னா கிறிஸ்தவ சமூகத்துல நிறைய பேர் வந்து விஜய் வந்து நம்ம சமூகத்தை ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போறத கிளம்புறாங்க. ஆனா அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னன்னா, முதல்ல இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க காங்கிரஸ் மாநில செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். அதாவது காங்கிரஸ் டிவிகே அலையன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சைடு பார்த்தா கன்ஃபார்மாக வந்துடும் அப்படிங்கிறாங்க, இன்னொரு சைடு வந்து இல்லை பாசிபிலிட்டி இல்லைங்கிறாங்க. இந்த சென்ஸ் மாநில தலைமை அது இல்லைன்னு மறுக்குது. ஸோ எது உண்மை? இது இல்லை, மாநில தலைமை மறுக்கல, அகில இந்திய தலைமையே அது மறுக்குது. அகில இந்தியா காங்கிரஸ் என்பது ஒரு தேசிய கட்சி, ஒரு நேஷனல் பார்ட்டி. அதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பெரிய கட்சி அமைப்பெல்லாம் கிடையாது, நேஷனல் லெவலில் நீங்கள் பார்க்கணும். அப்போ ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி டெல்லியில் தெளிவாக வந்து நாங்கள் தாவேக்கோட கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்றத பதிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் ஐவர் குழு அமைச்சிருக்காங்க. ஐவர் குழு அறிவாலயத்தில் போய் பேச்சுவார்த்தை எடுத்து முடிச்சாச்சு. அப்போ எவ்வளோ சீட் எங்களுக்கு ஒதுக்குறாங்க, எங்கே நாங்கள் நிற்க போகிறோன்ற அடுத்த கட்ட ஒரு மூவ்மெண்ட்டுக்கு நாங்கள் நகர்ந்துட்டோம். திருப்பியும் வந்து தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி வருமா அப்படின்னு கேட்குற கேள்வியை வந்து தேவையில்லாத ஒரு கேள்வி நான் நினைக்கிறேன். பட் ஸ்பெக்குலேஷன்ஸ் வரும்போது அகில இந்திய தலைமையிலேருந்து ரொம்ப வலுவான நாங்கள் இப்படி தான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வரல. அப்படிலாம் இல்லையே. நீங்கள் ஐவர் குழு எதுக்கு அமைக்கிறாங்க? எப்போவுமே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி அமைக்கிறாங்கன்னா அந்த கமிட்டி வந்து என்ன பண்ணும், திமுக ஆஃபீஸுக்கு போயிட்டு எத்தனை சீட்டுகளுக்கு எங்களுக்கு வேணும், எங்கெல்லாம் அங்கே நிற்கணுன்ற மாதிரி ஒரு ப்ரொபோசலை கொடுப்பாங்க. அப்போ ப்ரொபோசலை கொடுக்குற ஸ்டேஜுக்கு போயிருச்சு அப்படின்னாலே அதில் எவ்வளோ அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்றது நமக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போது எங்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு தாவேக்காவோட எந்த விதமான நேரடியிலையும் பிரச்சனை கிடையாது. டேரெக்டாக எங்களுக்கும் டிவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கும் பிரச்சனை பிஜேபிக்கு தான். பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. ஆனால் தாவேக்காவுக்கு அவங்க வெறும் கொள்கை எதிரி மட்டும்தான், அரசியல் எதிரி இல்லை. அப்போது நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் ஏன் அவங்களை கொள்கை எதிரியை மட்டும் பார்க்குறீங்க, அரசியல் எதிரியும் சேர்த்து பாருங்க நாங்கள் கேட்குறோம். நீங்கள் அரசியலும் சேர்த்து பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்களே. இப்போ நீங்கள் திமுக வந்து கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் அந்த இடத்துல எங்கே? திமுக வந்து பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரியாகவும் பார்க்கிறது, அரசியல் எதிரியாகவும் பார்க்கிறது. ஆனால் உங்களுக்கே அந்த ரெட்டை நிலைப்பாடு நான் கேட்குறேன். விஜய் வந்துட்டு இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை பற்றி பெருசாக விமர்சனங்கள் எதுவும் முன் வச்சதில்லை. இன்னொன்று பிரவீன் சக்கரவர்த்தியோட மீட்டிங் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பெகுலேஷனுக்கு காரணம். அப்போ எதுவுமே இல்லாமல் ஏன் வந்து அவரை வந்து விஜய் மீட் பண்ணணும்? இல்லைங்க, தாவேக்கா தொண்டர்களுக்கோ அது விஜய்க்கோ காங்கிரஸ் மேலே சாஃப்ட் கார்னர் இருக்குன்றதை நான் மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உண்மைதான். அது அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, காங்கிரஸோட பயணிச்சா நல்லா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கிற இடத்துல நாங்கள் இல்லை. எங்களுக்கு என்ன சிக்கல்னா, அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியல. உண்மையிலேயே அவர் தனிச்சு செயல்படுறாரா, ஏன்னா அவர் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்னு பல பேர் சொல்றாங்க, இன்னும் தெரியல எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி. ராகுல் காந்தி அவர்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவர்னு சொல்றாங்க. அது ஃப்ரெண்ட்லியா பேசுறது தானேங்க. இப்போ நீங்களும் நானும் வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து பேசலாம், போகலாம். பொலிட்டிக்கலா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கலாம், ஸ்டாண்ட் இருக்கலாம். ராகுல் காந்தியோட அந்த இனிஷியேட்டிவ் இல்லாம அவர் வந்து மீட் பண்ண முடியுமா விஜய? இல்ல, தலைவர் ராகுல் காந்தி நிறைய பேரை மீட் பண்றாருங்க. அதாவது பிஜேபி இல்லாம இருக்கக்கூடிய எல்லா மதசார்பற்ற சக்திகளுமே நல்ல கான்டாக்ட்ல இருக்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறாரு. அப்போ அந்த அடிப்படையில் விஜயை பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, விஜயை ஃப்ரெண்டா நாங்கள் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கும். தாவேக்கா எங்களுக்கு ஃப்ரெண்ட்லி பார்ட்டி, ஆனால் எங்களுக்கு அலையன்ஸ் பார்ட்டியாக எங்களால் அவங்களை பார்க்க முடியல. அங்கே தான் சிக்கல். ஏன் பார்க்க முடியல? ஏன்னா அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல. விஜய் வந்து பாஜகவை என்றைக்கு அவர் அரசியல் எதிரியாக பார்க்கிறாரோ, வெறும் கொள்கை எதிரியாக மட்டும் பார்க்காம அரசியல் எதிரியாக பாஜகவை பார்க்கிறாரோ, அன்னைக்கு அதை பற்றி பேசுவோம். அவர் வந்து வெறும் கொள்கை எதிரி மட்டும் தான் சொல்றாரு. அதுல பெரிய முரண்பாடு, அதுல கேப் அதுல இருக்கு. இல்ல, ரெண்டு தரப்புக்கு இடையில கொள்கை எதிரி, கொள்கையில முரண்பாடு அப்படின்னு வந்தாலே அது டிஸ்பியூட் தானே? இல்லை, கிடையாது. அரசியல் இல்லாம கொள்கை இல்லை, கொள்கை இல்லாம அரசியல் இல்லை, ரெண்டு கலந்து தானே அதுல. அப்போ விஜய் வந்து தெளிவா சொல்லணும்ல,
எங்களுக்கு கொள்கை எதிரி, அரசியல் எதிரி பாஜக. நாங்க பாஜக தான் எங்களுடைய பரம எதிரி. இப்போ எங்களுக்கு காங்கிரஸுக்கு பாஜக தான் எங்களுடைய பரம எதிரி. எங்களுக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் டிஃபீட் பண்ண வேண்டிய ஒரு கட்சியா நாங்க நினைக்கிறோம் அகில இந்திய அளவில். அப்போ அந்த மாதிரி ஒரு சிந்தனையோட திமுக பயணிக்கிறது. திமுகவா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், இவங்க யாருமே இதுல சமரசம் இல்லாம ஒரு புள்ளியில நிக்கிறாங்க. திமுகவையுமே வந்து விமர்சிக்கிறாங்கல்ல. ஒரு சைடு வந்து வெள்ளை குடை கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ரொம்ப அவங்க வந்து மறைமுகமா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு பேசுறாங்க. மறைமுகமா கூட்டணி வச்சிருக்கவங்க எங்க திருப்பரங்குன்றத்துல அடிச்சு விரட்டுறாங்க சங்கி பசங்களை. திருப்பரங்குன்றத்துல சங்கி பசங்க மலை மேலே ஏறி போய் விளக்கேற்றுவேன்னு நிற்கும்போது இஷ்யூ வந்ததே திமுகனால தான். அங்க போலீஸ் வந்து அனுமதிக்காததுனால தான் இஷ்யூவே வந்து. நீங்க திருப்பரங்குன்றம் பத்தி பேசினா தனியாக பேச வேண்டிய விஷயம் அது. ஆனா நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, அங்க நடந்த சம்பவத்திற்கு டிஃபென்சிவா பல விஷயங்களை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு செஞ்சிருக்கிறது. அதை வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. அதாவது இந்து மக்கள் கட்சி அல்லது அந்த பிஜேபி அல்லது வந்து அந்த அமைப்புகள், ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் இருக்கவங்களே ஏத்துக்க முடியல. அப்போ ஏதோ ஒரு இடத்துல பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவு, கிளாரிட்டி டிஎம்கே கிட்ட இருக்கு. அதனால தான் காங்கிரஸ் திமுகவோட பயணிக்குது. அதனால தான் விசிகேவோ கம்யூனிஸ்ட் கட்சியை நாங்கள் பயணிக்க ரெடியாக இருக்கிறோம். அந்த கிளாரிட்டியை, தைரியத்தை ஏன் விஜய் இப்போ வரைக்கும் பேசல? திருப்பரங்குன்றம் இஷ்யூல ஏன் எதிர்க்கு வாய் திறக்கவே இல்லை? அது என்ன ப்ராப்ளம்னா, டிஎம்கேவும் பிஜேபியும் அரசியல் பண்றாங்க அந்த விவகாரத்தில். அதை பற்றி விஜய் வந்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்களோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இப்போ விஜய் அரசியல் பண்ணுறதுக்கு வரலையா? சும்மா சினிமா காமிக்க வந்திருக்காரா? விஜய் அரசியல் பண்ணணுங்க. அரசியல் பண்ணதான் வந்திருக்காரு. அவர் அரசியல் பண்ண சொல்லுங்க தான் கேட்குறோம் நாங்கள். அரசியல் பண்ணுறது இல்லை. அவர் சும்மா ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காரு. அரசியல் பத்தி பேசுங்க. திருப்பரங்குன்றத்துல உங்களோட ஸ்டாண்ட் என்னன்றது வெளிப்படையா நீங்க பேசுங்க. டிஎம்கேவோட இருக்கும்போது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு உங்களுக்கு கிடைக்குதா? இல்ல, அது ரெண்டாவது பிரச்சனை இல்ல. அது இப்போ திமுக அதிகாரத்தில் ஆட்சியிலையும் பங்கு தராங்களா தரான்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அது எங்களுக்கும் அவங்களுக்குமான கூட்டணிக்குள்ள இருக்கின்ற சில பேச்சுவார்த்தை மூலமாக நடைபெற வேண்டிய உன்னது. அதை நாங்கள் வந்து திமுகவை மிரட்டியோ அல்லது விஜய் கிட்ட நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்றதுனாலையோ அல்லது வந்து விஜய் எங்களுக்கு கொடுக்குறாருன்றதுனாலையோ நாங்கள் விஜய் கண்மூடித்தனமாக அங்கே போய் சரண்டர் ஆகிறது இது பேரம் பேசுற மாதிரி இருக்கு. இது எங்களுடைய திமுகவுக்கும் காங்கிரஸும் பேரம் பேச அரசியல். கட்சியோட வளர்ச்சியை தானே பார்ப்பாங்க. நிச்சயமா இப்போ எங்க கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கிறது. நீங்க எங்களோட ஓட் பர்சன்ட் எடுத்து பாருங்க. நீங்க 2014 4% எங்களுக்கு இருந்தது. ஆனா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சீட்ஸ் வந்து 2011ல இருந்து அப்படியே குறைஞ்சு இப்போ இன்னும் குறையும்னு சொல்றாங்க. 2011ல திமுக காங்கிரஸ் கூட்டணியில நிறைய கட்சிகள் கம்மி. எனக்கு 2-3 கட்சி தான் இருந்தாங்க கூட்டணியில. இன்னைக்கு எல்லா கட்சி கூட்டணியில சேர்க்கிறாங்க. இப்போ தேமுதிக வரதா இருக்கதா பேச்சுவார்த்தை வருது. நேற்று கூட அமமுக தலைவர் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு பேசியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்கிற வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை ஏன் நாங்கள் விட்டுட்டு போகணுன்ற கேள்வி எங்களுக்குள்ள வருது. இல்லை, விஜய் கூட போகாததுக்கு சித்தாந்தம் ரீதியில் அப்படின்னா அவரும் செக்யூலர், காங்கிரஸ் ஆல்சோ செக்யூலர். தெரியல, அதான் சொல்ற தெரியல. இல்லை, ஏன் விஜயோட ஸ்டாண்டை வந்து பிஜேபியோட பி டீம் அப்புறம் வந்து பிஜேபியோட அவருக்கு வந்து ஒரு கனெக்ட் இருக்குமோ அப்படிலாம் ஏன்? நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் அவரு பாஜகவை வெறும் கொள்கை எதிரின்னு சொல்றாரு? அவர் அரசியல் எதிரின்னு சேர்த்து சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, பல மேடைகளில் அவர் திமுகவை எதிர்க்கும் அளவிற்கு பாஜகவை எதிர்ப்பதே இல்லை. ஒரு சாஃப்டா மைல்டா எதிர்க்கிறாரு. வரேன், மோடின்ற பேரையோ அமித்ஷான்ற பேரையோ எங்கேயுமே உச்சரிக்கிறதே இல்லை. அப்போ இயல்பாகவே எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. நான் எப்பயும் சொல்றேன், சந்தேகம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்றேன். நான் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. நான் அந்த சந்தேகத்தை போக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறாரு, அவங்க கட்சி இருக்குது, அவங்க நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அப்போ அதை போக்கிட்டாருன்னா அதன் பிறகு யோசிக்கலாம், லாங் டேர்ம்ல யோசிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இன்னைக்கு எங்களுக்கு வர நம்பிக்கை இல்லை. அவர் ஃப்ளோவில் போட்டோம், பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். இப்போ திருச்சி வேலுசாமி அவர்கள் வந்து எஸ்ஏசி அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜோதிமணி அவங்களோட ஸ்டாண்டு. ஸோ இப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சிலர் வந்து விஜயோட தலைமைக்குள்ளே போகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க, சிலர் வந்து டிஎம்கேவோட தான் இருக்கணும்னு விரும்புகிறாங்கங்கும் போது அப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு டிஸ்பியூட் வராத பெரிய அளவில்? இல்லை, நீங்கள் காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சி. இங்கே ஒரு சில பேருக்கு ஒரு விருப்பங்கள் இருக்கலாம். ஜனநாயகம்னாலே பல பேருக்கு பல விருப்பங்கள் இருக்கணும். அதை வந்து சகிச்சுக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை இருக்கும். அது காங்கிரஸ் இருக்குது. உண்மையிலே ஒரு சில பேருக்கு வந்து தாவேக்காவோட போனால் நல்லா தான் இருக்குங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. நீங்களே அந்த பேரில் சொல்லிட்டீங்க. நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனால் கட்சியினுடைய அமைப்பு, ஆர்கனைசேஷன், அதோடைய ஃபியூச்சர், அதோடைய கெரியர்னு பார்க்கும் பொழுது எங்களுக்கு இன்னைக்கு இந்த எலெக்ஷனில் டிஎம்கேயோட பயணிப்பது தான் எங்கள் ஃபியூச்சர் நல்லது நாங்கள் நினைக்கிறோம். பிஜேபி உங்களோட எதிரி, ஆனால் ஒன்ஸ் வந்து டிஎம்கேவை அவங்களோட அலையன்ஸ் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஆமாம், அது பழைய கதைங்க. அது ரெண்டாவது, நீங்கள் அதிமுகவும் பிஜேபி அலையன்ஸ் போனதையும் திமுக பாஜக அலையன்ஸ் போனதையும் கம்பேர் பண்ணவே கூடாது. திமுக பாஜக அலையன்ஸ் வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம். ஒரு கடிவாளம் கட்டப்பட்டு நான் உனக்கு ஆதரவு தெரிவிப்பேன்னா நீ வந்து ஆர்டிகல் 370 பற்றி பேசக்கூடாது, காமன் சிவில் கோட் பற்றி பேசக்கூடாது, ராமர் கோயில் பற்றி பேசக்கூடாதுன்னு வாய்க்கு பூட்டு போட்டு கூட்டணி போடப்பட்டது. ஆனால் அந்த மாதிரி கூட்டணி அதிமுக வந்து பாஜகவும் போடலை.
there's a difference. அதான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு தைரியம் விஜய் கிட்ட இருக்கான்னு தான் நான் கேட்குறேன். நீங்கள் பாஜக கூட கூட்டணி போகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் பாஜக கூட கூட இருந்து பிரச்சனை இல்லை, எனக்கு அது கவலை இல்லை. ஆனால் பாஜகவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல, அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்துல உங்களுக்கு பவர் இருக்குதா, உங்களுக்கு அதிகாரம் இருக்குதான்றது எனக்கு கேள்விங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த பவர் இருக்காது. உங்களுக்கு பேக்கப் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். அப்படி பேக்கப் பண்ணுறதுக்கு இருக்கான யார் இருக்கிறாங்க உங்களுக்கு பின்னாடி? அந்த பக்கமும் இந்த பக்கமும் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா விஜய் என்கிற தனிநபர் வெறும் ஒரு சினிமா செல்வாக்கை மட்டும் வைத்துக்கொண்டு அரசியல் களத்தில் குதிப்பது அவருக்கே முதல் ஆபத்து லாங் டேர்மில். சரிங்களா? அவர் நல்ல கருதி நான் சொல்கிறேன். நான் அப்போ அவருக்கு ஒரு பேக்கப் இருக்கணும், இல்லைன்னா அவர் உருவாக்கிக்கணும். இல்லை இருக்கிறாங்கன்னா யார் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. அப்போ விஜய்க்கு பேக்கப் இல்லை அப்படிங்கும்போது காங்கிரஸ் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? இல்லை, நீங்கள் ஏன் நாங்கள் விஜய் ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அவர் முதல்ல அவரை தன்னுடைய ஸ்ட்ரெங்க் வை நாட்னு இருக்குல்ல. இல்லை, இப்போ நாங்கள் கம்ஃபர்டபுளான அலைன்ஸில் இருக்கிறோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், எங்களுக்கான சீட்ஸை நாங்கள் கேட்டு வாங்கிக்க போகிறோம். ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்கிறது. அடுத்த எலெக்ஷன் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். சீட்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்தா கூட அக்செப்ட் இல்லையே? கம்மியாக எங்களுக்கு போன முறை 25 சீட்ஸ் கொடுத்தாங்க, 20 சீட்ஸ் கொடுத்தாங்க. இப்போ 18 எம்எல்ஏ எங்களுக்கு இருக்கிறாங்க. இப்போது அதுலேருந்து கணிசமான ஒரு எண்ணிக்கையில் நாங்கள் கேட்போம். 40 வரைக்கும் கேட்க போகிறதா சொல்கிறாங்க. நிச்சயமாக அதுக்கு திமுக கூட்டணி கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இதை வச்சுட்டு நாங்கள் கூட்டணி வெளியே வருவோமான்னா அது நிச்சயமாக இல்லை. முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் அது எங்களுடைய கூட்டணியை தீர்மானிக்காது. இது வேற பிரச்சனை, அது வேற பிரச்சனை. எங்களுக்கு தமிழ்நாடை எப்படியாவது பிஜேபி கிட்ட இருந்து காப்பாற்றணும். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இன்னொரு நிறைய கூட்டணி கட்சிகள் உள்ளே சேர்ந்து நிற்கும்போது நிச்சயமாக அந்த கூட்டணி வெற்றி பெறும். விஜய் வெற்றி பெறுவான்னு யாராவது சொல்ல முடியுமா? சில பேர் ஆமாங்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. விஜய் வந்து கூட்டணியை வலுவாக்குறதுக்கு தொடர்ந்து முயற்சிகள் பண்றாரு. முதல்ல காங்கிரஸ் போகும், காங்கிரஸ் போனா பின்னாடி திருமாவளவன் அவர்கள் வருவாங்க, திருமாவளவன் அவர்கள் போனா அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் போவாங்க. இப்படி வந்து இல்ல அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதுக்கு ஏன் நாங்கள் போகணும்னு நான் கேட்குறேன். இப்போ எங்களுக்கு கம்ஃபர்டபுளான அலைன்ஸ் இருக்கு, சீட் ஷேரிங் இருக்கு. இந்த கூட்டணி பாஜகவை பல முறை தோற்கடித்து இருக்கிறது. ஒரு முறை இல்லை, 2019க்கு பிறகு தொடர் தோல்வியை பாஜக தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி கொடுத்துருக்கிறது. எக்ஸாம்பிள் நமக்கு செட் ஆயிருக்குது. இதை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? இப்போதைக்கு டிஎம்கே வந்து ஊழல் கட்சின்னு விஜய் சொல்றாரு. அதே போல அவர் வந்து கிளீன் கவர்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது இப்போ மக்கள் மத்தியில அப்படிங்கிற அந்த எழுச்சிங்கிறது சினிமா சார்ந்து மட்டுமே வரதா பார்க்கவும் முடியாது. ஏன்னா ஃப்ரம் 2013 இருந்தே விஜய் வந்து படங்கள் மூலமாவே அரசியல் வருகையை தெளிவுபடுத்திட்டு தான் இருக்கிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது இதை வெறும் இந்த மக்கள் எழுச்சியை வந்து நீங்க பெருசா பார்க்கலையா? இல்லை, மக்கள் எழுச்சி இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன், நான் அதை மறுக்கவே இல்லை. ஒரு ஆரவாரம் இருக்கிறது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா எப்போவுமே நீங்கள் தமிழ்நாட்டுடைய மிடில் கிளாஸ் பாப்புலேஷனுக்கு ஒரு மாற்றம் வேணுன்றது எப்பவுமே ஒரு தாகமாகவே இருக்கும். அதை மறுக்க முதல்வன் படத்துலேருந்து தாகம் இருக்குது. முதல்வன் படம் வந்தாலும் சரி, அருணாச்சல படத்தில் ரஜினி நடித்தாலும் சரி, ஒரு கைத்தறி எப்பவுமே இருக்கும். ஏன்னா ஓகே ஃபைன், ஒரு மாற்றத்தை ஒரு சாங்கில் பண்ணிடுறாரு பார்த்தீங்களா, அந்த ஒரு சாங்கில் நடக்கிற மாற்றத்தை மக்கள் விரும்புவாங்க. அப்போ அதோட தொடர்ச்சியாக தான் விஜயகாந்த் வராரு, அது தொடர்ச்சி தான் சீமான் வராரு, அது தொடர்ச்சி தான் விஜய் வந்திருக்காரு. ஆனால் இந்த மாற்றத்தை விரும்பணும்னு நினைக்கக்கூடிய எங்களுடைய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா ஆல்ரெடி ஆர்கனைஸ்டாக கட்சிகள் இருக்குது. அவங்க ஓட்டு போடக்கூடிய பல சோஷியல் இன்ஜினியரிங், பல ஜாதி அமைப்புகள், மத அமைப்புகள் எல்லாம் அப்படியே செட் ஆகி நிற்கிதுங்க. புதுசாக வர்றவங்களால அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, தான் ரியாலிட்டிங்க. அதனால தான் விஜயகாந்த் ஃபெயிலியர், சீமான் ஃபெயிலியர், இப்போ விஜய் ஃபெயிலியர் ஆக தான் போறாருன்றதான் நான் சொல்கிறேன். அப்போ விஜய் சக்ஸஸ் ஆகணும்னா முதல்ல அவர் பாஜக எதிர்ப்பில் தீவிரம் காமிக்கணும். அப்போ தான் தமிழ்நாட்டில் அவருக்கான அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகுது. அவருக்கு நான் சொல்கிற அட்வைஸாக வச்சுக்கணும். அவர் பாஜக எவ்வளோ தூரம் எதிர்க்கிறாரோ தமிழ்நாட்டில், அந்த அளவுக்கு தான் அவர் மேலே நம்பிக்கை வரும். இப்போ இன்னைக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி விஜய்க்கு பிரிகிறது. உண்மையாக சொல்லணும்னா கிறிஸ்தவ சமூகத்துலேருந்து நிறைய பேர் வந்து விஜய் வந்து நம்ம சமூகத்தை ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போகிறத கிளம்புறாங்க இப்போ. ஆனால் அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய கருத்து என்னன்னா, முதல்ல விஜய் எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கிறான்றதை அவங்க முதல்ல யோசிக்கணும். ஏன்னா இது திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற சதியாக கூட இருக்கலாம், அது கான்ஸ்பிரசியாக கூட இருக்கலாம் பின்னாடி. ஏன்னா கன்வென்ஷனலாகவே பாரம்பரியமாகவே சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்கு வங்கி உங்களுக்கு வந்து திமுக காங்கிரஸ் தான் விழுந்துட்டு இருக்குது. ஆனால் ஒருவேளை இந்த முறை வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ், மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து விஜய்க்கு போகும் அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வர்றதுக்கான 100% பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது இந்த கூட்டணி தான் பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடாமல் தடுக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு. விஜய் அதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? பண்ணா வரவேற்கிறோம். நாங்கள் அதான் சொல்றோம், வாங்க பண்ணா நாங்கள் வரவேற்கணும், உங்களை வாழ்த்துறோம். கூட்டணிக்கும் போவீங்க, அது ரெண்டாவது. பட் ஆனால் நாங்கள் அது முதல்ல நீங்கள் பேசுங்கன்றோம். நாங்கள் அடிப்படையிலே பாஜக எதிர்ப்பில் தீவிரங்காமிங்கன்றோம். திருப்பரங்குன்ற ஷோ பற்றி நீங்கள் தைரியமாக பேசுங்க, பாஜகவுடைய எல்லா விதமான மோசடி திட்டங்கள் குறித்து நீங்கள் பேசுங்க, சட்டங்கள் குறித்து நீங்கள் பேசுங்க, நாங்களும் வரவேற்கிறோம். நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதில் வந்து மௌனம் காமிக்கிறார், ஒரு சைலன்ஸ் இருக்குது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஒரு கிளாரிட்டி இல்லை. அதுதான் நாங்கள் சந்தேகப்படுறோம். வேறு எதுவுமே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பொதுவாகவே இப்போ நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் விஜய்க்கு வந்து இவ்வளோ ஓட் % வரும்னு சொன்னவங்களே
அடுத்தடுத்து சொல்லும்போது அவங்களோட அந்த பெர்சன்டேஜ் வந்து நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய்க்கு நாளுக்கு நாள் வந்து ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்றீங்களா? இல்ல ஆதரவு பெருகும். நான் மறுபடியும் தான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு விஜயகாந்த் அவர்களுக்கோ சீமான் அவர்களுக்கோ ஆதரவு பெருகுச்சு. ஆனா அது ஜெயிக்கிற அளவுக்கு ஆதரவா இருக்குதான்னு தான் இங்க கேள்விங்க. நான் மறுக்கவே இல்லை, நிச்சயமா விஜய்க்கு ஆதரவு கூடி இருக்கிறது, கூடிக்கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் அவர் விரும்புறாங்க, நிறைய பேர் வந்து அவரை போய் பார்க்க போறாங்க. அதை மறுக்கவே இல்லை, நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனா அவரால் ஜெயிக்க முடியுமா? என் கேள்வி இதுதான். தமிழ்நாட்டில் கூட்டணி போடாம ஜெயிக்க முடியாது. அவர் நின்னார்னா நிப்பாரு, ஜெயிப்பாரா? 234 தொகுதியிலும் கேண்டிடேட் ஜெயிப்பாங்களா? குறைஞ்சபட்சம் 117 சீட்டு ஒன்று ஜெயிக்கிறதுக்கு, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு. சிங்கிள் மெஜாரிட்டியில இது வரைக்கும் ஏடிஎம்கே கூட ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்படி விஜய் ஜெயிக்க அந்த காலத்துலங்க, பிஃபோர் 90s அதெல்லாம். அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல வர எந்த கட்சியுமே இந்தியாவிலே வர முடியாது. சிங்கிள் மெஜாரிட்டியில் யாருமே வர முடியாது. 117 சீட்ஸ் நீங்கள் எடுக்கணும். 170 சீட்ஸுக்கு விஜய்கிட்ட எத்தனை தொகுதிகள் இருக்குது? எத்தனை தொகுதி இன்னைக்கு கையில் இருக்குது? வேட்பாளர் எத்தனை பேர் அறிவிச்சிருக்காங்க? எத்தனை வேட்பாளர் களத்தில் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க? இது எல்லாமே பெரிய கேள்வி. இது இன்னொரு அவர் களத்துக்கே இன்னும் பெருசாக வரல. எத்தனை ஊருக்கு ட்ராவல் பண்ணியிருப்பார் இது வரைக்கும்? அரசியல் சார்ந்து ட்ராவல் பண்ணியிருப்பார். அப்போது அதெல்லாம் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிட்டிஸில் மட்டும்தான், நகரங்களில் மட்டும்தான் விஜய்க்கு பெரிய வரவேற்பு இருக்குது. அதுவும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கிராமப்புறங்களில் பெரிய வரவேற்பு அவருக்கு இல்லை. ஏன்னா கிராமப்புறங்களுடைய டைனமிக்ஸே வேறு. அங்கே வந்து ஜாதி அமைப்புகள் இருக்கும், அங்கே வந்து இன்னும் வந்து லோக்கல் பிரச்சனைகள் நிறையா இருக்கும். அதில் தாவேக்கா எந்த அளவுக்கு போய் வேலை செஞ்சுருக்கிறாங்க, எந்த அளவுக்கு கனெக்டில் இருக்கிறாங்கன்றது ஒரு பெரிய வேக்யூம், பெரிய கேள்வி இருக்குது. அப்போது இதெல்லாம் தாவேக்கா தன்னை வந்து ரெஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற அட்வைஸாக கூட எடுத்துக்கணும். இதை எனக்கு தெரிஞ்சு தாவேக்காக்கு எனக்கு பெரிய மைனஸ் என்னென்னா, அவங்களுக்கு சரியான அட்வைசர்ஸ் இல்லை, பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் இல்லை, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்களுக்கு இல்லை. அவங்க யாரோ சொன்னதை கேட்குறாங்க, இல்லை அவங்க சுயமாக செயல்படுற பேரில் எதையோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க சரியாக பண்ணாங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. அது நான் மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க சரியாக பண்ணதான் நான் நினைக்கிறேன். ஸோ டிவிகே காங்கிரஸ் அலையன்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, சான்ஸே இல்லை. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி.